அனைவருக்கும் வணக்கம். எந்த 4 ராசிக்காரர்கள் சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க ராசியும் இந்த பட்டியலில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கும் 12 ராசிக்காரர்களும் அந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள்தான். எனினும் குறிப்பாக சிவபெருமானின் அருளை பெற்றிருக்கும் அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் யார்? எதனால் அந்த ராசிக்காரர்கள் மட்டும் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அது மட்டும் அல்லாமல் அங்காரகன் என்று போற்றப்படும், ஆறுமுகம் என்று போற்றப்படும் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி மேஷராசி என்பது குறிப்பிடத்தக்கது. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடகம். கடக ராசிக்காரர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள். அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்கள் கடக ராசிக்காரர்கள். அதாவது சூரியன் சந்திரன், சிவன் பார்வதி. சூரியன் சிவனை குறிக்கிறது, சந்திரன் பார்வதியை குறிக்கிறது. ஆகவே பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடக ராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வார்கள். அதிகப்படியான தாய்ப்பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களது மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடக ராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை. பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடக ராசிக்காரர்களின் மீது சிவனின் பார்வை படாமல் இருந்து விடுமா என்ன? கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு மனம் எப்போதும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அதை முதலில் நம்பிவிடுவார்கள். அவர்களிடம் இருக்கும் பொருளை இல்லை என்று சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்கள். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. கும்பம். உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிவிடுவார்கள். எல்லோரும் நல்லவர்கள்தான் என்ற நம்பிக்கை வைத்து உதவி செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமாம். அடுத்தவங்க சந்தோஷமா இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் தானம் செய்தால் மிகவும் அற்புதமான பலனை அடைய முடியும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் உங்களால் முடிந்தவரை திங்கட்கிழமையில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்படையும். கடக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுக்கலாம். கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவர்க்கு தானம் செய்து உங்களது வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.